திறந்து பார்க்குறாரு. அதில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் தான் அந்த இளைஞன். அந்த பொசு பொசு முடி, ஒரு கருப்பு உருவம் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உறைவு. ஆஹா, இதுதான் இந்த சத்யசாயியா அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் எந்த காலகட்டத்திலையும் பெண்களை சிலர்லாம் பெண்களை ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசுகிறாங்க இல்லையா, அது மாதிரி பேசாதீங்க. வீட்டில் பெண்களின் கண்ணீர் வரக்கூடாது. முடிஞ்ச மட்டும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. 3 நாட்கள் ஆயிடுச்சே கிருபானந்த வாரியார் அடுத்த சொற்பொழிவுக்கு கிளம்பணுன்ட்டு கிளம்ப போகிறார். உடனே சத்யசாய் பாபா ஓடி வருகிறார். வாழ்க்கை முழுவதுமே முருகா முருகா முருகான்னு நீங்கள் மக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்கீங்க. எனக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு வீடு வாசல் வந்து விடாதா என்று நினைப்பவர்கள், ஏதோ இன்றைக்கி இதை கேட்டுட்டீங்கல்ல, நானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கேன். அந்த முன்னேற்றத்திற்கு ஒரு காரணம் என்று சொன்னால், சாயி என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இனிமை வேண்டும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கண்ணு கருணையினாலும் அன்னை ஆதிபராசக்தியின் நல்லருளாலும் பக்தி கேஃப் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். சாயி சாயி ஸ்மரண கரோ குரு சரண கமல் கோ தியான கரோ. ஆமாம், சாயி என்று சொல்லிவிட்டாலே சக்சஸ் அஷ்யூர்டு, இன்ஸ்டன்ட்லி, வெற்றி உடனே உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும் என்றெல்லாம் எழுதியிருப்பேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய நிகழ்வானது உண்மையாக வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு காலகட்டத்திலே எனது தாத்தா இராணுவத்திலே பணிபுரிகிறார். தாய்வழி தாத்தா இராணுவத்திலே பணிபுரிகிறார். இராணுவத்திலே பணிபுரிந்த காலம் என்பது இந்த 2ஆம் உலக யுத்தத்திலே அவர் பணியாற்றியவர். ஒரு முறை சண்டை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களிலே எல்லைகள் எங்கே என்றெல்லாம் தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போவே இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஒரு நேர சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்பொழுது அடர்ந்த காடுகள், அஸ்ஸாம், சீனா, அதெல்லாம் ஒரு பெரிய வனப்பகுதி மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து போர் வீரர்கள் போவாங்க, அங்கேயும் வருவாங்க. ஒரு முறை செல்லும் பொழுது என்ன ஆகுது, அந்த காட்டுக்குள்ளே போகிறார். எங்கேயோ அந்த ஆங்கிலேய அதிகாரி சொல்கிறார், இதுக்கு மேலே நீங்கள் தான் போனோம், ரொம்ப ஒரு 2-3 பேராக பிரித்து அனுப்புவோம், ஏதோ ஒரு வகையிலே சென்று பத்திரமாக திரும்பி வரணும். நீங்கள் அவங்க எல்லைக்குள்ளே போயிட்டாலும் பிரச்சனை, அவங்க இங்கே வந்துட்டாலும் பிரச்சனை, பார்த்து போயிட்டு வாங்க. எங்கள் தாத்தாவும் அவர் நண்பரும் சரி ஐயான்னு. இதில் இன்னொரு கவலை என்னென்னா, இவங்க அந்த சம்பள பட்டுவாடா மாதிரி பண்ணணும். இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த காலத்தில் கையில் தான் காசு எடுத்துகிட்டு போய் பண்ணணும். சரிங்க ஐயா, நாங்கள் அந்த பக்கத்து எல்லைகளுக்கு சென்று வந்து விடுகிறோம் என்கிறார்கள். இப்போ இருக்கிற அளவுக்கு நவீன கருவிகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. உடனே என் தாத்தா ஓரளவு முருக பக்தி உடையவர். அடிக்கடி முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார். இருவரும் செல்லுகிறார்கள். காட்டிலே வழி மாறிவிடுகிறது. வழி மாறியதுமே என் தாத்தாவிற்கும் அவரது நண்பர்களுக்கும் அச்சம். அவருடைய நண்பர் சொல்கிறார், இந்த காட்டுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று, நாம் இருக்கிறது அடர்ந்த காட்டுப்பகுதி, இங்கே மலைப்பாம்புகள் போன்ற விஷஜந்துக்கள் எல்லாம் உண்டு. ஒன்று, அது நம்மளை சாப்பிட்டுடலாம். 2வது, இங்கே இருந்து எங்கேயோ ஒரு பக்கம்தான் நம்ம எதிரி நாடுன்னு அந்த காலத்தில் இருந்த நாட்டோடைய ஒரு எல்லை பகுதி. இதுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ இருந்ததெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா. இந்த எல்லைக்குள்ளே தாண்டியும் போயிடக்கூடாது. எனவே பார்த்து தான் நம்ம போகணும். இல்லைன்னா நம்ம இங்கேயே முடிஞ்சிட்டோம், இங்கேயே உட்காந்துக்கோன்னு 2 பேரும் ஒரு பதட்டம் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களே அப்போ ரொம்ப சின்ன பசங்க. உடனே என் தாத்தா மனதார வழிபட துவங்குகிறார். முருகா முருகா முருகான்ட்டு. சிறிது நேரத்திலே ஒரு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞன் சின்ன பையனாக இருக்கான். அவன் தலைமுடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கான். எங்கள் தாத்தாக்கு யார் என்னன்னு கேட்குற மனநிலை இல்லை. உடனே அந்த பையன் சொல்கிறான், சார் இப்படியே வாங்க, உங்களை நான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன், எனக்கு ஒரு டீ தண்ணி மட்டும் வச்சுத்தாங்களேன்னு. எங்கள் தாத்தா யோசிக்கிறார், ஆமாம் என் கேம்ப் இங்கே தான் இருக்குது, எனக்கு வழி தெரியல இந்த காட்டில், நீ எங்கள் 2 பேரையும் பத்திரமா கூட்டிகிட்டு போ, உனக்கு ஏதோ ஒன்று நாங்கள். அந்த பையன் அதிகம் பேசுகிறதில்ல, ஒரு 5 அடி 10 அடி தள்ளி நின்று போய்கிட்டே இருக்கான். போயிட்டே இருந்தவன் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்தோடனே இவங்க கேம்பை அடையாளம் காட்டிடுறான். நீங்கள் போங்க சார், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தாத்தா சொல்கிறார், இவ்வளோ தூரம் நீ வந்தியே, ஒரு டீ காஃபி கேட்டியே, நான் உனக்கு போட்டு கொடுத்துட்றேன். இல்லை சார், நீங்கள் உள்ளே போங்க, உங்கள் ஆஃபீஸருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அந்த வெள்ளைக்கார அதிகாரி அங்கே தான் இருப்பார். எங்கள் தாத்தாவுக்கு அப்பவும் புரியல, அந்த வெள்ளைக்கார அதிகாரி பேரெல்லாம் எப்படி சொல்கிறான். சரி, ஏதோ சொல்லிட்டான், நம்மளுக்கு ஆஃபீஸில் டிஸ்மிஸல் இல்லாத அளவுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டா அப்படின்னு அந்த மகிழ்ச்சி. ஒன்று அடையாளமாக எதையானும் தரேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை மட்டும் கொடுக்குறான். அந்த காலத்துலலாம் கருப்பு வெள்ளை புகைப்படம். எங்கள் தாத்தா அவசரத்தில் அதை வாங்கி வச்சுட்டு நேராக உள்ளே போகிறார்.
அவர் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலேய அதிகாரி திட்டுறார், ஏன் இந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னா அவனுக்கு தெரியாதா, நீ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லிடுறார். எல்லாம் முடிந்தது, இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது. எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்து இதுக்கு சிவில் இதுக்கு வந்துட்டார். சாதாரண இந்த பிளேன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு வந்துட்டார். ஒரு 10-20 வருடங்களுக்குள்ளே சென்ற பின்ன ஒரு நாள் சொல்கிறாங்க, ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு சாமியார் வந்திருக்காருங்க, சின்ன பையங்க பார்க்குறீங்களா அப்படின்னு. சரி, எங்கள் தாத்தா சொல்கிறார், மீனம்பாக்கம் தானே வரட்டும், நாமளும் போய் லைனில் நின்றுக்குவோம், ஒரு 2 மிட்டாயோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போன்னு. திடீர்னு பார்க்குறாரு, அந்த பையன் அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு சொல்கிறா, அப்படி ஆமாம் எனக்கு டீ தரேன்னு சொன்னியே ஞாபகம் இருக்கான்னு சிரிச்சுட்டு அந்த பையன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறா. அப்படி எங்கள் தாத்தாக்கு அதிர்ச்சி, என்னடா இது, திருப்பியும் அந்த பையன் அப்படியே திரும்பி பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு. எங்கள் தாத்தாக்கு என்னடான்னு உடனே வீட்டுக்கு போகிறார். அந்த காலத்தில் ஆர்மியிலலாம் ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் இதில். அதை திறந்து பார்க்குறாரு, அதில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் தான் அந்த இளைஞன், அந்த பொசு பொசு முடி, ஒரு கருப்பு உருவம் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உறைவு. ஆஹா, இதுதான் இந்த சத்யசாயியா அப்படின்ட்டு. சத்யசாயி பாபா அப்படி தான் எங்கள் வீட்டில் வாழ்க்கையில் வந்தது. மற்றொரு சமயம் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய தந்தை வழி கொள்ளு தாத்தா வந்து பர்மாலேருந்து அந்த காலத்தில் அகதிகள் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. வந்து ரொம்ப சிரமப்பட்டு பணத்துக்கே பாய் முடைஞ்சு விற்று அதில் தான் வந்து அவங்களுக்கு அந்த யுத்தங்கள்லாம் பாடிஸ் நிறையா இதாகிடுமா, அதை வந்து அந்த பாய் முடையிறதுன்னு சொல்லுவாங்க. அதை முடைந்து அதை தூக்கி கொண்டு சென்று அப்படி தான் அந்த இதிலலாம் அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து பர்மாவிலிருந்து வந்து அகதிகளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரயில்வேஸில் வேலை கிடைச்சது. பிரிட்டிஷ்காரங்க அவரோட சேவையை மதித்து அவருக்கு ரயில்வேஸில் அந்த கொள்ளு தாத்தாக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. வேணுகொண்டா ரயில்வே ஸ்டேஷனில் அவர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கார். ஒரு சிறுவன், அந்த சிறுவன் என்ன பண்ணுவான்னா, ரயிலில் வந்து எல்லோரும் கிராஸ் பண்ண உதவுறது, எல்லாருக்கும் ஏதாவது தண்ணி பிடிச்சி கொடுக்கறது, சின்ன சின்ன வேலைகள் உதவிகள்லாம் செய்வார். எங்கள் தாத்தா வந்து ஆச்சரியமாக பார்ப்பார். என்னோடய தாத்தானா கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தானா தாத்தாக்கு அப்பா. ஆச்சரியமாக பார்ப்பார், இந்த பையன் மட்டும் வித்தியாசமாக இருக்கானே, 4 பேருக்கு நல்லது செய்கிறானே அப்படின்னு. அப்புறம் என் தந்தை வழி கொள்ளு தாத்தா அதை பார்த்தோன்னே ஒரு நாள் கேட்குறாரு, தம்பி நீ நல்லதெல்லாம் செய்கிற, இனிமேல் உனக்கு ஏதாவது உதவி வேணா கேளு எல்லாம் சொல்லும்போது சொன்னானா, திடீர்னு பேசிகிட்டு இருந்த பையன் ஒரு ஆரஞ்சை வரவழைச்சு எங்கள் கொள்ளு தாத்தாட்டே கொடுத்துட்டான். எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவட்ட வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பான்ட்டு. உடனே 2-3 பெயர்களை சொல்லிவிட்டு அவன் சொன்னானா, நீ மக்களுக்கெல்லாம் நல்ல சேவை செய்கிறீங்க, நான் பார்த்தேன், நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாலும் 4 பேர்கிட்ட மரியாதையோடு பேசுகிறீங்க. யார் ஒருவனுக்கு நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் நலனுடன் இருப்பார்கள். உங்கள் வீட்டில் எந்த காலகட்டத்திலையும் பெண்களை, சிலர்லாம் பெண்களை ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசுகிறாங்க இல்லையா, அது மாதிரி பேசாதீங்க. வீட்டில் பெண்களின் கண்ணீர் வரக்கூடாது, முடிஞ்ச மட்டும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. ஒரு 3 நல்ல விஷயங்களை அவர் சொல்லித் தருகிறார். அதாவது பெண்களை மதிக்க வேண்டும், நல்ல சொற்களை இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னார். பிறகு அப்படின்னோடனே, இனி உங்கள் குடும்பத்திலே செல்வம் தழைக்க துவங்கும்னார். இன்னி வரைக்கும் எங்கள் தலைமுறை நல்லா தான் இருக்குது. அதுவும் பிற்காலத்திலே அவர் சத்யசாய் பாபாவாக மாறினார். எனவே எனக்கு தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சத்யசாய் பாபா ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொடர்பு நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் எனக்கு சத்யசாய் பாபா மேலே ஒரு வருத்தமும் கூட வந்தது. என்னடா அது, நமக்கு தரிசனம் கூட கிடைக்கல, ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்குதே அப்படின்னு நினச்சேன். நான் இந்த ஆன்மீக கருத்துக்களை பேசுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது 2018-19 ஒரு கனவுலே மீண்டும் சத்யசாய் பாபா வருகிறார். வந்து சொன்னார், இங்கே பாருப்பா, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல், இதுதான் உன் பிறவியின் நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், நீ வந்து ஆன்மீகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லேன் என்று சொன்னவர் சத்யசாய் பாபா தான். கிருபானந்த வாரியார் சந்திக்க ஆசைப்பட்ட ஒரு ஆன்மீக ஒரு குரு என்று சொன்னால் சத்யசாய் பாபா. அந்த கிருபானந்த வாரியார் சத்யசாய் பாபாவை சந்திக்க செல்கிறார். 3 நாட்கள் சத்யசாய் பாபா அவருக்கு நல்ல வசதிகளை தந்து தங்க விடுகிறார். எல்லா வசதிகளும் தந்து 3 நாட்கள் ஆயிடுச்சே, கிருபானந்த வாரியார் அடுத்த சொற்பொழிவுக்கு கிளம்பணுன்ட்டு கிளம்ப போகிறார். உடனே சத்யசாய் பாபா ஓடி வருகிறார். வாழ்க்கை முழுவதுமே முருகா முருகா முருகான்னு நீங்கள் மக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்து நாங்கள் சேவை செய்யணும்னு நினச்சோம், அந்த பாக்கியத்தை ஏங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு சொல்லி சத்யசாய் பாபா விரும்பி கேட்ட சொற்பொழிவுகளில் கிருபானந்த வாரியார் ஆவார். இந்த சத்யசாய் பாபா என்று சொல்லக்கூடிய இந்த மகானின் பேரொரு கருணையினாலே எனக்கு சீரடி சாய்பாபா மீதும் எனக்கு ஒரு பக்தி வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சத்யசாய் பாபா என் கனவில் வரும்போதெல்லாம் சொல்லுவார், நீ என் பாடல்களை கேட்கிறாய், உன் வீட்டிலே எனது சீரடியின் பாடல்களும் ஒலிக்கும், அவ்வப்போது சீரடியை பாபாவோட வரலாறை எல்லாம் கேளு அப்படின்வார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சீரடி சாய்பாபா ருத்ராம்சம்.
காண்டோபா அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும். மகாராஷ்டிராவிலே குலதெய்வமாக போற்றப்படும் மார்த்தாண்ட பைரவம் என்று சொல்லக்கூடிய ருத்ராம்சம். எனவே யாரெல்லாம் ஷீரடி சாயியை மனதார நினைக்கிறீர்களோ, சிலருக்கு இந்த கெரியர்லெல்லாம் ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடும். எனக்கு ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த ஜாதகத்தில் சூரியன் கேது, சூரியன் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். சிலருக்கோ சூரியன் ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் அவர் கெரியரில் ஒரு பெரிய ஹைக் வந்து டப்புன்னு விழுவாங்க, திருப்பியும் வருவாங்க, திருப்பியும் ஜீரோ ஆவாங்க. அந்த மாதிரி சென்றாலும் சரி. சிலருக்கு வேலையில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூவே இல்லை, நான் என்னால் ஜெயிக்கவே முடியலை, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கான தளம் இது வல்ல அப்படின்னு முடங்கி போகிறவங்களுக்கும் ஷீரடி சாய்பாபா என்பவர் காண்டோபா என்று சொல்லக்கூடிய மார்த்தாண்ட பைரவம் என்று சொல்லக்கூடிய சிவனின் ருத்ராம்சம் என்பார் எனது குருநாதர். எனவே யாரெல்லாம் ஒரு வேலையிலே ஒரு முடக்கம் வந்துவிட்டது என்று உணர்கிறீர்களோ, எனக்கு இதுக்கு மேலே ஒரு முன்னேற்றமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஷீரடி சாய்பாபாவை பற்றி ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க துவங்குங்க. அதே பொருளாதாரத்திலே நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி இல்லை, டெய்லி நான் ஒரு கடையை திறக்கிறேன், என் கடையிலே ஏதேனும் ஒரு வியாபாரம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு பொருளாதாரம் முன்னேற வேண்டும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் நீங்கள் சத்யசாயியை நினச்சி ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு ஒரு 108 முறையாவது எழுதி பாருங்களேன். ஏதோ ஒரு வகையிலே அன்றன்றைக்கு தேவையான வருமானம் வியாபாரம் பெருகும். ஏனென்றால் அவர் ஒரு விஷ்ணுவின் தத்துவத்தை வெளிப்படுத்துவதாக என் குருநாதர் சொல்லுவார். எனவே சத்யநாராயண அம்சமாக விளங்கக்கூடியவர். வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டத்தில் இருப்பீங்க, எங்களுக்கும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து விடாதா, எங்களுக்கும் ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது ஒரு திரைத்துறையிலோ வாய்ப்பு வந்து விடாதா, எனக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு வீடு வாசல் வந்து விடாதா என்று நினைப்பவர்கள், ஏதோ இன்றைக்கி இதை கேட்டுட்டீங்கல்ல, நானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருக்கேன், அந்த முன்னேற்றத்திற்கு ஒரு காரணம் என்று சொன்னால், சாயி என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இனிமை வேண்டும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு, அழைத்த நேரத்தில் நீங்கள் உலகத்தோட எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அதை சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த மார்த்தாண்ட பைரவம் என்று சொல்லக்கூடியவரான ஷீரடி சாயி ஈசனுக்கு உண்டு. மறவாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவரது பாடல்களை ஒரு 1/4 மணி நேரமாவது கேட்டு வீட்டிலிருந்தே பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்க துவங்கும், வாழ்க்கை இனிக்க துவங்கும். ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சாயியை பற்றி கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையிலும் ஜாய் வந்துவிடும். இனி நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வசிக்கப் போகிறது. அஷ்டலக்ஷ்மிகளும் ஐஸ்வர்யத்தை தர காத்திருக்கிறார்கள். எனவே தான் சத்யநாராயண வடிவமாக விளங்கக்கூடிய அந்த சாயிராமனின் நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹரி நாம பினா சுக சாந்தி நஹி. சிவ சிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.